வணக்கம், ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் இன்னைக்கு செய்யப்படுறது வந்து தவா ஃபிஷ் ஃப்ரை. இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் பண்ணுறேன். வெங்காயம், ஜீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு, கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டு தவாவில் போட்டு பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு மீனுக்கு மசாலா வைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 20 கிராம், இஞ்சி ஒரு 20 கிராம், ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 30 கிராம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, 15 கிராம் ஜீரகம், ஒரு 20 கிராம் மிளகு, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சர் எடுத்து வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு, இப்போ வந்து பாறை மீன் 6 கிலோ, அதுக்கு வந்து 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இல்லைனா கசக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். ரொம்ப சத்தாக இஞ்சி பூண்டு கசக்கும். இந்த நம்ம மிக்சரை வச்சு அரைச்ச மசாலா எல்லா மசாலையும் ஒன்றா சேர்த்துக்கணும். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒரு காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா, உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா, நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 6 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 8 லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து ஊற்றிருக்கேன். அதில் 3 முட்டையில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். அப்போ தானே உங்களுக்கு மீன் நல்லா மசாலா பிடிக்கும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுது. நம்ம இதில் வந்து கலர் எதுவும் சேர்க்கக்கூடாது. கலரில் சேர்த்தா உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் ஏன் சேர்க்கணும்னா நல்லா மசாலா பிடிக்கும். இல்லைனா உங்களுக்கு மசாலா அந்தளவுக்கு கோட்டிங் பிடிக்காது. இந்த கார்ன்ஃப்ளவர் முட்டை என்ன பண்ணால் அந்த மசாலா கொஞ்சம் கூட விடாது. உங்களுக்கு தேவையான புளிப்பு, காரம், உப்பு இது 3 நல்லா பார்த்துக்கணும். அவ்வளோதான். 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் மசாலாவை. இது ரெடி ஆச்சு இந்த மீன். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நல்லா 1 மணி நேரம் நல்லா மசாலா நல்லா ஊறின பிறகு தோசைக்கல்லில் அதாவது நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் ஊற்றி இந்தமாரி நல்லா மிதமான சூட்டில் பாருங்கள் மீன் அப்படி வைக்கணும். ரொம்ப சூட்லேயும் தவா மீனை ஃப்ரை பண்ணக்கூடாது. மிதமான சூட்டில் பொரிக்கணும். அருமையாக இருக்குது தவா ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து வித்தியாசமாக ஸ்டைல் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா இது திருப்பி உங்களுக்கு பண்ண தோணும். அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷம் விட்டு திருப்பி எல்லாம் மாற்றி போடணும். பொறுமையாக வேக வைக்கணும். அவ்வளோதான். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.